Hi guys, welcome back to a new video. CSK சைன் பண்ண போற நியூ ஹெட் கோச் ஒரு ஓவர்சீஸ் எக்ஸ்பர்ட்டா இருக்க போறாருப்பா அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கிரிக்பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல சிஎஸ்கே எந்த கோச்சை சைன் பண்ண வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா vs ஸ்ரீலங்கா அவே டெஸ்ட் சீரிஸ் வர ஆகஸ்ட் 15th ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீரிஸ்ல இருந்து ஆல்ரெடி பும்ரா ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு. அவருக்கு பதிலாக ஆகிப் நபியை ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருப்பாங்க. பும்ராவை தொடர்ந்து இப்போ ரீஹாப்ல கரண்டா இருக்கிற சாய் சுதர்ஷன் அவருமே ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆன்லைன்ல. மெயினா அடிப்பட்ட நேம் ருத்ராஜ் ஜெய்கா தான். பிகாஸ் டாப் ஆர்டர் பேட்டர் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாருன்னு நினைச்சோம். செலக்டர்ஸுமே அவர் கன்சிடர் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ரீசெண்டா வந்து இந்தியா ஏக்காக அவர் வந்து மேட்சஸ் பிளே பண்ணியிருந்தாரு. அதுல 22-113 இதுதான் அவரோட ஸ்கோர்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு புவர் ரன் காரணமாக தான் ருத்ராஜ் ஜெய்காட ஒமிட் பண்ணிட்டாங்க. ஈவன் ஷேக் ரஷீத் அவருமே ஒரு ஆப்ஷனா இருந்தாரு. பட் அவரையும் கன்சிடர் பண்ணல. ஃபைனலி தே ஹவ் லேண்டட் on Sarfraz Khan. வெரி வெல் டிசர்வ்ட் கால் அப் ஆக்சுவலி. பிகாஸ் ரீசெண்டாக ஒரு டொமஸ்டிக் ஃபார்ம் அற்புதமாக இருந்திருக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவும் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் தான் கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்க. அந்த பேசிஸில் தான் இப்போ சர்ஃப்ராஸ் கானை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேட ஃபிட்னஸ் கேம்ப் என்னதான்ப்பா ஆச்சு, பிளேயர்ஸ்லாம் எப்போ தான் வருவாங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ வந்து தலை தோனி அரைவ் ஆகியிருக்காருங்க. சென்னையில் வந்து நேத்திக்கு வந்திருக்காரு போல. ஸோ அந்த ஃபோட்டோஸுமே இப்போ ஆன்லைனில் ஷேர் ஆகியிருக்கு. ஏர்லியராகவே உர்வில் படேல் அண்ட் கார்த்திக் சர்மா சிஎஸ்கேட கேம்பை நாவலூரில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில ப்ராக்டிஸ் செஷனுமே நடந்திருக்கு. பட் இந்த ப்ராக்டிஸ் செஷன் ஆர் ஃபிட்னஸ் கேம்ப் வாட் எவர் இது யாரோட தலைமையில இப்போ நடக்குது, அதாவது யார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து கரெக்டாக யாருமே நாவலூரில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் தலை தோனி இப்போ தான் சென்னைக்கு அரைவ் ஆகியிருக்காரு. ஸோ அவருமே இவ்வளோ நாட்களாக எதுவும் பார்த்துருக்க மாட்டார். ருத்ராஜ் ஜெய்காட் அவரோட துலீப் ட்ராஃபி அசைன்மெண்ட் அப்புறமா தான் கேம்பை ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரெவ் ஸ்போர்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதுக்குமே இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஐ கெஸ் கேம்ப் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டாக ஸ்டார்ட் ஆகலை. அந்த ரெண்டு பிளேஸ் உர்வில் படேல் அண்ட் கார்த்திக் சர்மா ஜஸ்ட் நம்ம நாவலூரில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க போல, மற்றபடி எதுவும் கிடையாது. பட் கிரிக்பஸோட ரிப்போர்ட்டும் இப்போ தோனி இங்கே சென்னைக்கு கரெக்டாக அரைவ் ஆகியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸோட விக்கெட் கீப்பர் பேட்டர் அபிஷேக் பொரல் இப்போ செக்ஷுவல் அசால்ட் கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ரீசெண்டாக தான் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு. அண்ட் இப்போ ஹி ஹஸ் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி. பிளேயர்ஸ் லைக் யாஷ் டயல் இந்த அபிஷேக் பொரலுக்குலாம் வந்து ஆல்ரெடி கிரிக்கெட்டில் ஒரு நல்ல ஃபேம் இருக்குது. ஸோ எதுக்காக அவங்களோட நேம் வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்றதே புரியல. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி போய் கேஸில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. இந்த நியூஸ்லாம் கேட்குறப்பவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. எதுக்காகடா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலைன்ற மாதிரி. சிஎஸ்கேட நியூ ஹெட் கோச் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதே ரிப்போர்ட்டில் ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றியுமே பேசியிருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓவர் த லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம பேசிட்டு இருக்கிற அதே விஷயம் தான். ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடில் எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் மேபி கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஈவன் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர் மாதிரி டீம்ஸுமே இந்த ட்ரேடில் இப்போ லிங்க் அப் ஆகியிருக்காங்க. பட் சிஎஸ்கே அண்ட் கேகேஆரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெண்டு டீம்ஸுமே வந்து ரூமர் ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்காம். எம்ஐ மேனேஜ்மெண்ட் இந்த ட்ரேடெல்லாம் பற்றி எதுவுமே அட்ரஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியா மே நாட் பி ட்ரேடட் அட் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கிரிக்பஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எம்ஏ ஹவ் மேட் சம் கால்ஸ். அதாவது ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடுக்காக சில டீம்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்ஏ வந்து சில ஆஃபர்ஸை ரிசீவுமே பண்ணியிருக்காங்க. அவங்களும் சில ஆஃபர்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்கஷன்ஸுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீன்வேல் சிஎஸ்கே இந்த ட்ரேடை பற்றி எதுவுமே யோசிக்கல, எதுவும் பிளான் பண்ணலன்னு இப்போ சிஎஸ்கே சிஇஓ ரிவீல் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே சைன் பண்ண போகிற நியூ ஹெட் கோச்சுக்கு தான் அந்த ஒரு பொறுப்புமே இருக்குது. வெதர் ஹர்திக் பாண்டியா டீமுக்குள்ள வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு எங்களோட முதல் வேலை இஸ் டு ஃபைண்ட் அ கோச். அது ஒரு ஓவர்சீஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிட்ட சிஎஸ்கே நிறைய கால்ஸுமே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக வரும். ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிகாஸ் சிஎஸ்கே உடனே இதுக்கான ப்ராசஸை ஆரம்பிக்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா தோனி இப்போ சென்னைக்கு வந்திருக்காருன்னு. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து தோனியை இப்போ வந்து சிஎஸ்கே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிரிக்பஸோட ரிப்போர்ட் படி தோனி அண்ட் ருத்ராஜ் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே அவங்களோட நியூ ஹெட் கோச்சை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே சிஎஸ்கே நியூ ஹெட் கோச் பக்கம் வந்தோம்னா பிரெண்டன் மெக்கலம் தான் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சாக மாற போறாருன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. ஃபிளமிங் ரிலீஸ் ஆனப்பவே நான் எதிர்பார்த்தேன் பிரெண்டன் மெக்கலம் சைன் பண்ண நல்லா இருக்கும்னு. அண்ட் அந்த நேரத்தில் தான் வந்து இங்கிலாண்டோட டெஸ்ட் டீம் கோச்லேருந்து வர விலகினதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ பிரெண்டன் மெக்கலம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினச்சோம். மீன்வேல் இசிபி வந்து அவங்களோட ஹெட் கோச்சஸை வந்து ஐபி டியூட்டிஸ்க்காக சென்ட் பண்ணுறதுக்குமே வந்து தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிரிக்பஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட இந்த ஹெட் கோச்சோட ஃபிளமிங்க்கு வாங்கி கொடுத்தது நம்ம மெக்கலம் தானா? அதே மாதிரி மெக்கலம்
சிஎஸ்கே ஹெட் கோச்சா வரதுக்கு நம்ம ஃப்ளெமிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இது ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி தான், இது வந்து சாலிட் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. கிரிக் பஸ்ஸில் சும்மா இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நம்ம சிஎஸ்கேவும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருக்கிறப்போ கொளுத்தி போடுவாண்டான்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேயோட சோஷியல் மீடியா ஹேண்டில் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு, கெஸ் த சூப்பர் கிங்னு. அதாவது சிஎஸ்கே 2015 எஸ்ஆர்எஸ்க்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் 56 பாலில் மெக்கலம் 100 ரன் ஸ்கோர் பண்ணி நாட் அவுட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை போட்டு நம்ம மெக்கலமோட நேமை ஷேட் பண்ணியிருக்காங்க. கேப்ஷன் தான் ஹைலைட்டே, ரிமெம்பர் நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டீகோடிங், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு. மெக்கலமை தாண்டி இருக்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானோட ஹெட் கோச்சாக இருந்த ஜானத்தன் ட்ராட், அவர் கண்டிப்பாக சிஎஸ்கே கன்சிடர் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் டீமை வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரு ஜெயின்ஸாக மாற்றினதுக்கான காரணம் வந்து நம்ம ஜானத்தன் ட்ராட் தான். பிகாஸ் 2024 T20 வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் டீமை செமிஃபைனல்ஸ் ரீச் பண்ண வச்சாரு. தென் 2023 ODI வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்ற மாதிரி டஃப் நேஷன்ஸை பீட் பண்ணாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் டீமோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜானத்தன் ட்ராட். ஃபியர்லெஸ் அப்ரோச், வின்னிங் மைண்ட் செட் அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கோச். பிகாஸ் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் தாண்டி ஆஸ் அ நேஷனாவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் என்ன மீன் பண்றேன்னு உங்களுக்கு புரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேஷன்ல ஹெட் கோச்சா இருக்கிறப்போ அதுக்கு கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். ஸோ அது வந்து ஜானத்தன் ட்ராட் கிட்ட இருக்கு. அவர் பயப்பட மாட்டாருன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா இந்த டீமை வந்து பயங்கரமா ரீடிஃபைன் பண்ணுவாரு. மோரோவர் சிஎஸ்கே கிட்ட 100 Ahmed இருக்கிறதுனால அவரோட கேமையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஜானத்தன் ட்ராட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. பிகாஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு இல்லையா. தென் சிஎஸ்கேயோட ஃபார்மல் லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஷேன் வாட்சன் அண்ட் டுவேன் பிராவோ, இவங்க 2 பேருமே கரண்டாக கேகேஆரில் இருக்கிறதுனால சிஎஸ்கே வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிகாஸ் கேகேஆரோட அசிஸ்டன்ட் கோச்சாக ஷேன் வாட்சன் இருக்காரு அண்ட் நைட் ரைடர்ஸ் ஃப்ரான்ச்சைஸியோட மென்டாராக டுவேன் பிராவோ இருக்காரு. ஸோ அந்த ரோல்ஸை வந்து ரெஸ்பெக்டிவ்லி அவங்க வந்து விலகினா மட்டும்தான் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண முடியும். அது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கிலாண்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப், இவருமே சிஎஸ்கேயோட ஃபார்மர் பிளேயர் தான். சிஎஸ்கே அதிக தொகை கொடுத்து 2009 ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை சைன் பண்ணாங்க. ரீசெண்டாக தான் இங்கிலாந்து லைன்ஸ் டீமோட ஹெட் கோச் பொசிஷன்லேருந்து இவர் விலகினார். அதனால தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவரையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. நேற்றுக்கு வேறு ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃபோட சன் ராக்கி ஃபிளின்டாஃப் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒன் டே கப்பில். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சிஎஸ்கேயோட மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல் கோச்சாக இவர் இருக்க வாய்ப்பு இருக்குது, விச் இஸ் குமார் சங்கக்காரா. ஆர்ஆர் டீமோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ரோலில் இப்போ ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ரோல்லேருந்து அவர் விலகுவாரான்னு தெரியல. மோரோவர் சிஎஸ்கேயுமே வந்து ஹை ப்ரொஃபைல் கோச் போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ சிஎஸ்கே வந்து ஓவர்சீஸ் கோச் தான் சைன் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப பெரிய கோச்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். சிஎஸ்கே கண்டிப்பாக நல்ல கோச்சை தான் சைன் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன கோச்சை தவிர கூட சிஎஸ்கே வேற யாராவது கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹை ப்ரொஃபைல் கோச்சை விட சிஎஸ்கே அதிகமாக அன்னோன் நேம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.